श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 156வது श्लोकम्। ईश्वर उवाच आब्रह्मस्तम्भपर्यन्तम् परमात्मस्वरूपकम् स्थावरं जङ्गमं चैव प्रणमामि जगन्मयम्। भगवान शिवपेरुमान अंबाள் பார்வதி தேவிக்கு குரு தத்துவம், குரு மகிமா, குரு பதத்துடைய அர்த்தம் பல விஷயங்களை சொல்லிட்டே வரும்போது, கடந்த சத்சங்கத்தில் அதுக்கு முன்னாடி கூட குரு சாநித்தியத்தில் குரு கூட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி பிரவர்த்திக்கணும், இந்த விஷயங்கள் பலதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ குருவனை பதத்துடைய அர்த்தத்தினை பிரம்மமா எடுத்துக்கிட்டு, ஆத்மாவா எடுத்துக்கிட்டு, அந்த விஷயத்தினை விஸ்தரிச்சு சொல்றதுக்காக 156வது ஸ்லோகத்தில் குருவுடைய உபதேசத்தினால ஒருத்தன் சிரவண மனன நிதித்தியாசனங்கள் ரொம்ப சக்கிரமமா, ஒடுங்க, சமதா யாரொத்தன் அப்படி பண்றானோ அவனுடைய ஸ்வரூபம் ஆத்மா அவன் உணர்வா, ஆனந்த ஸ்வரூபமான அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தின் அவன் உணர்வா அப்படின்னு சொல்லி 155வது ஸ்லோகத்துல சொன்னதுக்கு அப்புறம் இந்த 156வது ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ற, பிரணமாமி ஜெகன்மயம், கங்காதரா ஹர ஜெகன்மய. எந்த ஆத்மா ஜெகத் மொத்தம் தானாவே இருக்கின்றனதோ, ஜெகத் வேறு கிடையாது, ஆத்மா வேறு கிடையாது, பகவான் வேறு கிடையாது, உலகம் வேறு கிடையாது. பாத்தீங்களா, நேத்தி வகுப்புலவும் பகவானோட விபூதி காணறதுதான் கடவுள். அதனால காணறது பார்த்துட்டே இருக்கும்போது கடவுள் காணப்படலைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நேத்திக்கு நம்ம ஆரம்ப கருத்து. அதேதான் இங்கேயும் மறுபடியும் ஸ்தாவரம் ஜங்கமம், உயிர் இருக்கிற உயிர் இல்லாத எல்லா இடத்திலையும் எந்த பரமாத்மக ஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபகம் ஸ்தாவரம் ஜங்கமனே சொன்னது மட்டும் இல்லாம சிறுசு பெருசு, பிரம்மத்திலிருந்து ஒரு சின்ன எறும்பு
ஒரு புல்லு, அதுல கூட பிரம்மம் அதேதான், பரமாத்ம ஸ்வரூபகம்தான் வியாபிச்சு பரவி தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பரமாத்ம பிரம்மத்துக்கு நானும் வணங்குறேன். இதுல ஒரு சந்தேகம் வரக்கூடாது. பல வாட்டி கேட்கிறோம், எந்த அளவுக்கு அந்த திருஷ்டில பார்க்க பழகிறோமோ அந்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதி வரும். மனசுக்கு நிம்மதி வந்தா மனசுல நிశ్చలத்தை ஏற்படும். நிశ్చலத்தை ஏற்பட்டா ஞானோதயம் ஆயிடும். ஒரு குளத்திலேயோ ஒரு தொட்டியில தண்ணி இருக்கு, ஆனா தண்ணி மேல பாகம் எல்லாம் ஆடிட்டு இருக்கு, கலக்கிட்டோம், எல்லாம் ஆடுறது, காற்றுனாலையோ எப்படியோ. அப்போ அடியில இருக்கிற அந்த அடிபாகத்துல இருக்கிற எந்த பொருள் கூட நம்மளால பார்க்க முடியாது. அதே போலதான் மனசு அலை பாஞ்சிட்டே இருக்கும்போது ஆத்மஸ்வரூபம் தத்துவம் தெரியாது, மறைக்கிறது. எப்ப அந்த மனசு நிశ్చலமாகிறதோ, அதனாலதான் சங்கராச்சாரியர் அஜகோவிந்தத்திலோ சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிശ്చலதத்வம், நிശ്చலதத்வே ஜீவன் முக்தி. இந்த நிശ്చல தத்துவம் எப்பவுமே நிശ്చலமா தான் இருக்கு. நிശ്చலம்னா அது இன்னும் மாறல, போல, வரல, குறையில, ஏறல. அப்ப எதுக்கு நிశ్చல தத்துவம் சொல்றாரு? மனசு అనేది நிశ్చலமாகும் போது அந்த நிశ్చலமா இருக்கிற தத்துவம் உனக்கு தெரியும், நீ உணர்வே. அதனால இந்த ஸ்லோகத்தில் விஸ்வரூப பிரம்ம பாவனா, சர்வத்திர சமதர்சனம் இல்லைன்னா. ஆனா இங்க அந்த பக்தி எலிமெண்ட் வச்சிருக்காரு. பிரணமாமி, நமஸ்கரிக்கணும். ஏன்னா இந்த நமஸ்கார பாவம், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம், சர்வத்துக்கு நமஸ்காரம், எல்லாத்துக்கும் வணங்குவே, எல்லாத்தினையும் பூஜிப்பே, எல்லாத்தினையும் மதிப்போட கௌரவத்தோட பகவத் மயமா பாவனோட பார்க்கிறேன். அது இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு எப்போ இந்த படிய பழக்கத்தினால இருக்கிற அந்த வாசனை அகங்காரம் எப்போ திரும்பி திரும்பி தலை தூக்குமோ நமக்கு தெரியாது. அதனால அது நல்ல விதத்திலும் அடக்கணும் அகங்காரத்தை. அதுக்கு ஒரே ஒரு வழி வினயம். அடங்கணும்னா அடக்கம் வேணும். அதுதான் சொல்றார். அடுத்ததாக இப்போ 157வது ஸ்லோகத்தில் அந்த பிரம்ம தத்துவத்தினை நமக்கு குருவுக்கு சமமா, அந்த பதத்தை சமமா சொன்னதுனால இப்போ நேர கொஞ்சம் ஆழமா பிரம்ம தத்துவத்தினை எப்படி எந்த விதத்திலோ சிந்திக்கணும், தியானிக்கணும். படிப்போம். வந்தேஹம் சச்சிதானந்தம் பாவாதீதம் ஜகத்குரும் நித்யம் பூர்ணம் நிராகாரம் நிர்குணம் ஸ்வாத்ம சம்ஸ்திதம். விசேஷணங்கள், எந்த குணம் சொல்ல முடியாத பிரம்மத்துக்கு போய் நிறைய விசேஷணங்கள் கொடுக்கிறார். உபனிஷத்து செய்யற வேலை கூட இதேதான்.
நிர்குணம்னு சொன்னாவே நிர்விசேஷம். பரம் நிர்குணம் நிர்விசேஷம் நிரீஹம் பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேமா. இந்த விசேஷணங்கள்னு நமக்கு கேட்டு கேட்டு என்ன இது என்னோட ஸ்வரூபம்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அங்க பிரணமாமின்னு சொல்லி ஆச்சு. இப்போ எனக்கு நானே நமஸ்கரிச்சுக்கணும். வேற யாருக்கு நமஸ்கரிப்பேன்? எல்லாம் பிரம்மன் தான், எல்லாம் ஆத்மா தான். அதனால ஆத்ம பிரதட்சணம், ஆத்ம நமஸ்காரம். மறுபடியும் இங்க கூட வந்தே அகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல வந்தே அகம்னா தியானிப்பேன். வந்தேன்னா சாதாரண அர்த்தம் நமஸ்காரம் தான். வந்தனம், நமஸ்காரம். நமஸ்காரத்துக்கு இன்னொரு வணங்கிறதுக்கு பேரு வந்தனம். வந்தே மாதரம், வந்தே வணங்குறே, நமஸ்கரிக்கிறே. இங்க நம்ம தியானிப்பே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இங்க இருந்து ஆரம்பிச்சு 167வது ஸ்லோகம் வரைக்கும் நிதித்தியாசன தியான ஸ்லோகங்கள். நிதித்தியாசனம்னாவே தியானம். நிதித்தியாசனம்னா சட்டுன்னு புரிய மாட்டேங்குது, ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தியானம். I will contemplate on my essential own nature. அழகான முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உபனிஷத்து, பகவத்கீதா, பிரகரண கிரந்தங்களுக்குள்ள அங்கங்க அப்பப்போ இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் வரும். பகவத்கீதையில எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர், பழக்கம் இருக்கிற வார்த்தைகள் தான். ஆனா அது இது திரும்பி திரும்பி அதுல ரமிக்கணும், ரசிக்கணும். dwell upon ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல இல்லையா? பகவத்கீதையில 2வது அத்தியாயம் வேற நடுந்து கூட அங்கங்க பகவான் திடீர்னு அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் பற்றி சொல்லும் போது அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராண நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே நித்ய சர்வகதஸ்தாணுஹு அச்சலோயம் சனாதனஹ. ಎಲ್ಲ ஸ்வரூப பிரம்மஸ்வரூப லட்சணங்கள். பிரம்மஸ்வரூபம். யாரு பிரம்மம்? யாரு பிரம்மம்? நாங்க, என்னுடைய ஸ்வரூபம். இது என்னுடைய பயோடேட்டா. சோ வந்தே அகம். யாரது நானும்? அகம் வந்தே எனக்கு நானே நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதனால நான் சச்சிதானந்த ஸ்வரூபம். முக்கியமான மகா வாக்கியம் வேதாந்தத்தில், உபனிஷத்தில். பிரம்மனுடைய ஸ்வரூப், பிரம்மன் என்னன்னா பரமாத்மான் என்ன, ஆத்மான் என்னன்னு சத்து சித்து ஆனந்தம். நேற்றுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம்னு பாடியிருக்கோம். சச்சிதானந்த குரு சச்சிதானந்த, சச்சிதானந்த குரு. பஜனை பாடின அப்படி குரு சச்சிதானந்த ஸ்வரூபம் குரு. வாட் அபவுட் யூ? நானு கூட சச்சிதானந்த ஸ்வரூபமே. ஸ்வரூபந்தா சச்சிதானந்தம். சத்தன்னா நான் எப்பவுமே இருக்கேன். சித்தன்னா ஞான ஸ்வரூபமா இருக்கேன், உணர்வோடு இருக்கேன், ஆனந்தமாவும் இருக்கேன். ஏன்னா
உபாதிகளான மனசு, சரீரம், புத்தி கூட சம்பந்தம் இல்லாதனால இன்னைக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே கூட வேதாந்த நிதித்தியாசன ஸ்லோகங்களினால நான் நடுவில் பாடுவேன். இப்படி ஏதாவது என்ன உங்களை என்கேஜ் பண்ணணும், இல்லைன்னு அப்படியே போவேன். நான் உள்ளே போவேன். அதோட ஒரு பதார்த்தம் எடுத்துக்கிட்டு எப்பவுமே இருக்கின்றது சத்து. அறிவோட ஞானத்தோட தெளிவா உணர்வா இருக்கின்றது. உபாதியான மனசு, சரீரம், புத்தி கூட சம்பந்தம் இல்லாம கூட இருக்கின்றதுனால சுகதுக்கங்களை வந்தி போற அந்த சந்தோஷம், துக்கம், அதை எனக்கு நான் அப்பாற்பட்டவனா இருக்கிறதுனால நிலகுலையாத ஆனந்தம் அது எப்பவுமே இருக்கின்றதுனால ஆனந்த ஸ்வரூபம் நான். சச்சிதானந்தம். ஆனா இது மனசுக்கு எட்டாது. இப்ப நான் சொல்றேன், சொல்லும் போது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் போது தலாட்டுறீங்க இல்லையா? ஏன் அப்படி தலாட்டுறீங்கன்னா உங்களை பத்தி தான் சொல்றதுனால, நீங்க இருக்கிறதுனால, நீங்க கண்ணு திறந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஆமா நான் இருக்கேனே, நான் இருக்கேன், நான் கவனிச்சுட்டு இருக்கேனே, அதனாலன்னு சொல்றீங்க. ஆனா இது பாவாதீதம். பாவங்கள் என்ன? எண்ணங்கள். எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் இது அதீதமா இருக்கு. எதுக்கு இப்படி சொல்றோம்? எண்ணங்கள் வரும்போது மனசுல இவ்வளவு சொல்லி கொடுத்தா கூட சட்டுன்னு உங்களுக்கு கிளாஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறமோ இல்லைன்னா திடீர்னு இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் இன்ஃபர்மேஷன் வந்தாவோ இல்லை மனசு தானாவே அப்படி வாக்கிங் போகும் மனசு. நீங்க இங்க இருக்கீங்க, அந்த மனசு வாக்கிங் போகும். இது போனாவோ உடனே அந்த பாவங்கள் வருது இல்லையா, எண்ணங்கள். ஆனா பாவங்களுக்கு இது அதீதமா இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த பாவங்களை வந்த உடனே அது கூட தாதாத்மியம் ஆயிட்டோம். தாதாத்மியம்னா ஒன்னாய் இதெல்லாம் சத்தியம், என்னதான் எனக்குதான் அப்படின்னு. ஆனா நானும் இந்த மனசுல வர எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட சாட்சியா நான் இருக்கேன். பாவாதீதம். இது இங்க வந்தேன்னு ஆரம்பிச்சதுனால மறுபடியும் ஜெகத்குரு யாருக்கு நமஸ்காரம் பண்றேன்? ஜெகத் மொத்தம் வியாபிச்சிருக்கிறேன்னு மேல சொல்லிட்டோம். ஜெகன்மயா, இந்த ஜெகத் மொத்தம் வியாபிச்சிருக்கேன்னா அப்போ இங்க இல்லையா, எனக்குள்ள இல்லையா? அப்போ நான் நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம் என்ன? எனக்கு நானே நமஸ்காரம் பண்ணிருக்கிறேன். வேற யாருக்கு பண்ணுவேன்? அதனால வார்த்தைக்கு குரு அనే பதம் தவிர ஜெகத் மொத்தம் வியாபிச்சிருக்கிற பிரம்மன் அர்த்தம். ஜெகத்குரு. நம்ம சங்கராச்சாரியர் இந்த பீட்டாதிபதிகள் எல்லாத்தையும் கூட ஸ்ரீ 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 ஜெகத்குரு சங்கராச்சாரிய ஆஃப் ஸ்ருங்கேரி ஆதீனம் மடம் இப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஜெகத்குரு ஜெகத்குருன்னு போடுறாங்க. இது இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டாரு, காஞ்சி பெரியவர் கேட்டார், நீங்க எப்படி ஒரு சின்ன ஊரு காஞ்சி கிராமத்துல இங்க இருக்கீங்க, கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், பாரத நாட்டிலேயே உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியாது, ஆனா நீங்க போய் உங்களை ஜெகத்குரு ஜெகத்குருன்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, ஜெகத்குருன்னு நீ என்ன நினைச்சுக்கிற? நானும் ஜெகத் குரு இல்லப்பா, ஜெகத் எனக்கு குரு. சம்ஸ்கிருதம் எப்படி படிச்சாலும் அர்த்தம் புரியும். ஜெகத் குரு, ஜெகத் எனக்கு குருப்பா. என்ன அவனுக்கு அது போதும் பதில். ஏன்னா அவன் வேதாந்த கிளாஸுக்கு வராம சும்மா அப்படி கேட்டு அவனுக்கு எப்படிதான் புரியும்? அதனால குரு குரு தான்.
கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணம் பாடுவோம், அவர் ஜெகத்குரு. பிரம்மம் என்ன? ஜகத் மொத்தம் ஜெகத் ஜெகத் மொத்தமாவா இருக்கின்றன பிரம்மம், சைத்தன்யம். குரு அப்படின்னா அது தெரிஞ்சிச்சுன்னா இங்க எங்கேயுமே அஜ்ஞானத்துக்கு இடம் இல்லை, அங்க இருட்டுக்கு இடம் இல்லை. அதனால குரு பதம் இந்த நல்ல வேதாந்தத்துக்கு ரொம்ப அனுகுணமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க. சரியா? வணங்குறேன்னு இப்படி பார்த்து அதானே சொன்ன முதல்ல ஆரம்பம். எல்லாத்துக்கும் வணங்கு. ஒரு போட்டோ என்ன, ஒரு கடவுள் என்ன, எல்லாத்துக்கும் வணங்கு, எல்லாத்துக்கும் வணங்கு. இதுதான் உத்தவருக்கு முதல் உத்தவ கீதையில பகவான் கிருஷ்ணர் செஞ்ச உபதேசம். எல்லாருக்கும் உளுந்து நமஸ்காரம் பண்ணு உத்தவா. யாருன்னு வாங்கோன்னு சொல்லாது, யாருன்னு போங்கோன்னு சொல்லாது, யாருன்னு பாராட்டாது, யாருன்னு மட்டன் தட்டி பேச, எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாரு வேதாந்தம். சோ ஜெகத்குரும் அந்த சச்சிதானந்தமனே வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கு வேணுமா? அது நித்தியம். நித்தியம் சத்தியம்னாவே நித்தியம். எது நித்தியமா இருக்கின்றனோ அதுதான் சத்தியமாகும். திரிகால அபாதித்தம் இது சத்தியம். 3 காலங்களினால அதுக்கு பாதிப்பே கிடையாது, அங்க காலமே கிடையாது. அதனால நித்தியம் எப்பவுமே இருக்கின்றது. ஏன்னா கனவுலோ நினைவுலோ தூக்கத்துல எல்லாத்திலும் நான் இருக்கேன். நான் எல்லாத்திலும் இருக்கிறதுனால எனக்கு 3ம் தெரியறது. வாட் இஸ் த சிம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள்? நான் பிளாட்ஃபார்ம் மேல நின்றிருந்ததுனாலதான், எந்த வண்டியில கம்பார்ட்மெண்ட்ல ஏறாதனால 7 மணி ட்ரெயின் எனக்கு தெரியும், 8 மணி ட்ரெயின் எனக்கு தெரியும், 9 மணி ட்ரெயின் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ட்ரெயின்ல ஏறல. அந்த மாதிரி ஆனா 3 பாக்குறேன். யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்தமவைதி நித்யம். இந்த வார்த்தைகள் ஒண்ணு பேசிட்டா அதிலேயே அதே அந்த பதமே வார்த்தை பூர்ணமா இருக்கு. இப்ப நான் 1 மணி நேரம் பேசி இந்த கிளாஸ் நடத்தணும்னா நான் இந்த மாதிரி எல்லாம் ரிஃபர் பண்ணணும். என்னது? அதோ பிராகஸ்மரணம் படிச்சோம் பாத்தீங்களா? ஏத்து எதி ஜாகிரத சொப்ன சுசுப்தி எல்லாத்திலையும் இருக்கின்றனதோ, இருக்கின்றதும் இல்ல, அவைத்தி நித்தியம். அவைத்தியம்னா தாண்டி சாட்சியா நிக்கிறது. அது எப்பவுமே இருக்கு. எத்தனை வாடு நினைவு வந்துச்சு போயிடுச்சு, தூக்கம் கனவு வந்துச்சு போயிடுச்சு, தூக்கம் வந்துச்சு போயிடுச்சு, நான் வரல நான் போல. தத் பிரம்ம நிஷ்கலமஹம் நச்ச பூத சங்கஹா. காலையில பாட வேண்டிய ராகம் இப்ப பாடிட்டு இருக்கேன். ஆமா சார், காலையில எழுந்திரிச்சு இப்படிதான் ஆரம்பிச்சோம். அதேதானே இப்ப எதுக்கு ராகம் மாத்தணும்? என்ன சாயங்காலம் ஆடணுமா என்ன? பூபால ராகத்திலேயே சொல்லு. நித்தியம் பூர்ணம். பூர்ணம் தான் பூர்ணம் தான். பூர்ணம். பூரி கதைக்கு ஞாபகம் இருக்கும். அதே அதுக்கு பூரி அணி வந்துச்சுன்னா அது பூரணம். அது எண்ணத்துல அதுல போட்ட உடனே ஆயில் பேன்ல முதல்ல வந்து ரொம்ப அமக்களமா கிரு 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 சுத்தும் சுத்தும். அதுக்கப்புறம் நல்லா உப்புனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு இடத்துல டக்க நிற்கும். ஏன்னா அது இப்போ பூரி ஆயிடுச்சு, பூர்ணம் ஆயிடுச்சு. பூரி என்ன பூர்ணம் தான். பூர்ணம் ஆகாத வரைக்கும் ஒரு சவுண்டு பண்ணும், டப்பு 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 சுத்தும் வேகமா, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். நாம அப்படிதான் இந்த லோகத்தில் நான் பூர்ண வஸ்து பிரம்மன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் அலைஞ்சலோ அலைஞ்சல், சுத்தலோ சுத்தல். பூர்ணம் கம்ப்ளீட் அப்படின்னா எந்த வகையான குறை அங்க சொல்றதுக்கு இல்லை. காலபேதம் கிடையாது,
வஸ்து பேதம் கிடையாது, தேச பேதம் கிடையாது, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்கள் எதுவுமே கிடையாது. நான் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்னைக்கு எல்லா வேதாந்த பதங்களும் உபயோகப்படுத்துவேன். என்ன பிடிச்ச டாபிக் வேற என்ன இருக்கு? அதனால நித்தியம் பூர்ணம் பூர்ணமா பூர்ணம்னா எதனால பூர்ணம்னா அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ இங்க இல்ல அங்க இருக்கன்னா அது குறை இல்லையா? நான் இப்ப இங்க இருக்கேன், வீட்டுல இல்ல. வீட்டுல இருந்து நான் இங்க இருக்க முடியும். எல்லா இடத்துலும் எப்பவுமே இருக்குன்னா அது பூரணம். அதனால அது நிராகாரமாவா இருந்திருக்கணும். ஆகாரம் இருந்துருச்சுன்னா உருவம். உருவம் இல்லாதது உருவம், நிராகாரம். உருவம் இல்லாம இருந்திருக்கணும். உருவம் இல்லாம இருந்தாதான் அது பூர்ணமா இருந்தாதான், எல்லா இடத்துல இருந்தாதான் அது பூர்ணமாகும். எப்படி? ஆகாயம் போல். ஆகாயம் எல்லா இடத்துலும் இருக்கு, ஆகாரம் இல்லாம இருக்கு. அதனால பூர்ணம். ஏதாவது மனையில ஏதாவது ஒரு கார்னர்ல இந்த ஆகாயம் இல்லைன்னு சொல்லு. ஹேய் மக்கு, நீ நிக்கிற இடத்துல ஆகாயம் இருக்குல்ல, அங்க எதி பார்த்து ஆகாயம் இல்லைன்னு சொல்றேன்? அங்க எம்டியா இருக்கு சார், சூன்யமா இருக்கு. சூன்யந்த ஆகாயம். அங்க இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு அங்க ஏதோ இருந்ததுனாலது இல்லைன்னு தெரிஞ்சது. எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். எது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அங்க ஏதோ அது ஏதோ இருக்கிறதுனாலதான் அது இல்லைன்னு தெரியுது. உன்னோட திருஷ்டில இருக்கிறது இல்லைன்னு நீ நினைக்கிறது வேற, தவறு. அதனால உனக்கு எற்ற போல் ஆகாயம் உதாரணம் தான் நாங்க அடிக்கடிக்கு சாஸ்திரம் கொடுக்க முடியும். அதனால நிராகாரம், ஆகாரம் இல்லை. தூங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்னுடைய உடம்புடைய ஷேப் எதுவுமே தெரியல. கனவுல கூட நானும் கூட இருக்கிற போல அப்படி இருக்கும். ஆனா அடுத்த உருவங்கள் அது எனக்கு தெரியற அளவுக்கு ஆக்சுவலா என்னோட இது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஃபீலிங் தான் இருந்துட்டு, நானும் இருக்கேன் அங்க, நானும் போறேன், நான் தான் கஷ்டப்படுறேன். ஆனா உன்னுடைய உருவத்தை நீ கனவுல கூட அப்படி முன்னாடி இருக்கிற போது பார்க்க முடியாது. ஒரு வாட்டி நெக்ஸ்ட் டைம் கனவு வரும்போது கவனிச்சுக்கணும். கனவுல கவனிக்க முடியாது, ஏந்திச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம். நீங்க வேற எல்லாரையும் பார்ப்பீங்க, எல்லாரும் எக்ஸாக்ட் அப்படியே பார்க்கலாம். ஆனா ஒண்ணு நான் அங்க இருக்கேன், நானும் போறேன், நானும் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு ஃபீலிங் இருக்க தவிர யூ கான்ட் ஃபீல் யுவர் பிக்சர் ஃபுல்லி தேர். நிராகாரம், நிர்குணம், ஆகாரம் இல்லாதனால. ஆகாயத்துக்கு ஒரு குணம் இருக்கிறதா சொல்லுவோம், என்ன சப்த குணம் இருக்கு பஞ்சபூதனால. இப்போ நம்ம பிரம்மனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், பிரம்மனுக்கு அந்த ஒரு குணம் கூட கிடையாது. ஆகாயத்துக்கு ஒரு குணம் இருக்கு. அதுக்கு அடுத்த பஞ்ச மகாபூதம் என்ன? ஆகாஷாத் வாயு. வாயுக்கு 2 குணங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 3 குணங்கள் இருக்கு, 4 இருக்கு. பூமிக்கு 5 குணங்கள் இருக்கு. நிறைய குணங்கள் இருக்க இருக்க அது ரொம்ப கிராஸ், அது ரொம்ப சின்னது. குணங்களை குறைய குறைய அது ரொம்ப சூக்ஷ்மம், அது ரொம்ப பெருசு. இந்த பாயிண்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னேன். அதனால மனசு இந்த உலகம் மொத்தத்துக்கு மேல பெருசு. ஏன்னா மனசுலதான் இந்த உலகமே இருக்கு. அப்போ மனசு குணங்களோட கூடி இருக்கிறது, பஞ்ச மகாபூதங்களுடைய காம்பினேஷன் தான் அது.
ரிஃபைன் காம்பினேஷன், மைதா போல ரிஃபைன் வீட் பவுடர். அதுபோலதான் இந்த மனசு. ஆகாயமே ரிஃபைன்டு, மனசு இன்னும் ரிஃபைன்டு. ஆனா அங்க கூட அந்த குணங்கள், ரிஃபைன்டு குணங்கள் இருக்கு. ஆனா பிரம்மம் ஆத்மான எனக்கு உள்ள வரும்போது, என்னை பத்தி வரும்போதும் நிர்குண பர பிரம்மா, குணமே இல்லை, நிர்குணம். அப்படியே உங்களை பத்தி நினைச்சுக்கணும். எனக்கு ஒரு குணமும் கிடையாது. கெட்ட குணம் எத்தி கிடையாது, நல்ல குணம் அதையும் கிடையாது. அதுல மனசுக்கு சம்பந்தப்பட்டது நிர்குணம். அண்ட் சுவாத்ம சம்ஸ்திதம், இது எங்க இருக்கு? நானாவே இருக்கு, எனக்குள்ளதான் இருக்கு. உள்ளன்னு ஏன் சொல்லணும்னா உள்ளம் என்ன, ஆத்மாக்கே இன்னொரு பேர் உள்ளம், பிரம்மம். சைத்தன்யத்துக்கு இன்னொரு பேர் உள்ளம். இந்த உள்ள இருக்கானே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வரும். இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் வரும் உபனிஷத்துல சொன்னதை. உள்ளன்னு சொன்னதுனால அது வெளியில இல்லையா சார்? அப்போ அப்படி சொல்லக்கூடாது. ஒரு எவ்வளவு நாள்ல இதே சொல்லிட்டு இருக்கோம், விஸ்வரூபம் எல்லா இடத்துல இருக்குன்னு. உள்ள வெளிய அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. எதுக்கு அப்படி சொல்றோம்னா, நீ வெளியில அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அது ஒரு நாமம், ஒரு ரூபம், அதெல்லாம் அப்படி பார்க்கிற நீ மனசு. ஆனா அப்படியே கொஞ்சம் உள்ள கவனி, மூச்சு காற்று கவனி, மூச்சு நிதானம் ஆயிடுது. நிதானமானதுக்கு அப்புறம் மனசுல எண்ணங்கள் நிதானம் ஆயிடுச்சு, எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு சலனம் இல்லை. தூங்கல, சலனம் இல்லை, நிശ്ചல ஸ்திதி. அதனால உனக்கு அந்த வெளியில போகும்போது எதோ அனுக்கிறது உனக்கு போகணும். அதனால உள்ளம் அந்தஹ அந்தஸ்திதம். சரி, எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு எனக்கு நடுவில் நிறைய கேப் இருக்குல்ல, அங்க என்ன இருக்கு? அங்கேயும் பிரம்மன் தான் இருக்கு. ஆகாயம் இருக்குல்ல, அதே போல பிரம்மம் இருக்கு. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். நீ வா கொஞ்சம் மெஷர் பண்ணுவான். ஆனா இங்க நடுவுல கூட பிரம்மம் இருக்குன்னா, அந்த பிரம்மத்தினை நீ இப்படி கண்ணுனால இந்த மெஷர் பண்ணி இப்படி பார்க்க முடியாது. நீ நானே இதை எடுத்துட்டு ஆகாயம் ஆகாயம் அதுக்குள்ள அந்தஸ்தவன் அங்க ஆகாயம் இருக்கு, இங்க ஆகாயம் இருக்கு, இந்த நடுவுலோட ஆகாயம் இருக்கு. இதுக்கு அர்த்தம் இல்லை இந்த பேச்சுக்கு. அங்க இருக்கு நடுவுல இருக்கு, ஒண்ணும் கிடையாது. ஒரே ஆகாயம் தான் இருக்கு. ஒன்னா இருக்கும்போது நீ எப்படி மெஷர் பண்ற? ஒன்னா இருக்கும்போதும் எப்படி அளவு எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும்? எங்கிருந்து எங்க எடுப்பேன்? எங்கிருந்து நீ அளவு எடுக்கணும்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் உனக்கு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா மனசு வந்துச்சுன்னு அர்த்தம். அங்க ஜிபிஎஸ்ல மாதிரி ஸ்டார்டிங் இருக்கணும், டெஸ்டினேஷன் இருக்கணும், அப்போ அது காட்டும். இந்த கதையெல்லாம் ஆத்மல கிடையாது, பிரம்மன்ல கிடையாது, ஆகாயத்துல கிடையாது. ஃபிளைட் இவ்வளவு வேகத்துல போறான், இவ்வளவு தூரம் போறான் சென்னைக்கு, அப்படி எல்லாம் சொல்லுவான். இவனு பேசிக்கிட்டோம் சொல்லட்டும், என்னது விவகாரம். ஆகாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா? அதனாலதான் தூக்கத்துல டிஸ்டன்ஸ் கிடையாது. அவன் எனக்கு ரொம்ப தூரம் பந்து, உறவு. ஆனா தூங்கினதுக்கு அப்புறம் தூரம் இருக்கா? அவன் என சத்ரு, எனக்கு கண்ட ஒத்துக்காது. ஏதாவது சத்ருத்துவம் இருக்கா தூக்கத்துல? அதனால நிர்குணம், நிராகாரம், பூர்ணம், நித்தியம், ஸ்வாத்ம சம்ஸ்திதம்.
இதுதான் அடிக்கடிக்கு சிந்திக்க வேண்டிய நினைக்க வேண்டிய வார்த்தைகள். இது பண்ணாவே பரமாத்மனை சிந்திச்ச போலுதா. உன்னோட இஷ்ட தெய்வமான எந்த கடவுளாவது ஆகட்டும், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் நிஜமா இப்ப என்னை பத்தி நினைச்சுக்கிறானே అని அவர் சந்தோஷப்படுவார். முருகன் சந்தோஷப்படுவார். திரும்பி நான் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோம் ஹரா அது இதனை சொல்லலையே, அவருக்கு கோபம் வருமோ, என்ன ஆகுமோ? அந்த பயமே போகணும். வேதாந்தம் புரிஞ்சிச்சுன்னா இது இந்த மாதிரி நான் நித்திய பூர்ண இப்படி என்ன நினைக்கிறது. சரி, ஒரு ஸ்லோகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த இதுல வந்த சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாவாதீதம். நம்ம குரு ஸ்தோத்திரத்துல பொதுவா சொல்றது இல்லை, ஆனா ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. இன்னும் இருக்கு பெரிய ஸ்லோகம். அதெல்லாம் இதுல வந்துச்சு. அடுத்தது 158. பராத் பரதரம் தியாயேத் நித்யமானந்தகாரகம் ஹிருதயாகாசமத்யஸ்தம் சுத்தஸ்படிக சந்நிபம். இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க உள்ளன்னு சொன்னோம் ஆத்ம சம்ஸ்கிருதம். அதே இன்னும் சில வார்த்தைகள் இங்க முதல் இது பராத் பரம், bigger than the biggest, பெருசு than the பெருஸ்ட், பெரியஸ்ட், bigger. பராத் பரம், பராத் பரமே எல்லா பாடல் இருக்குல்ல. பிரம்ம பராத் பர தவ சரணம் குரு குரு பராத் பரா குரு. பர அபர, பராவித்யா அபராவித்யா. ಈ ಪರಮನ್ನ ಹಿಂಗೆಲ್ಲ ಕಾಣಪಡದೆ. பராத் பரதரம் அப்படி எதுக்குன்னு சொல்லணும்னா, இங்க கிராஸா காணப்படுறதெல்லாம் லோயர்ன்னு எடுத்துக்கிறோம், கொஞ்சம் சட்டிலா இருக்கிறதெல்லாம் சூக்ஷ்மம் ஹையர்ன்னு எடுத்துக்கிறோம். பட் இந்த லோயர் ஹையர் அనే இந்த வித்தியாசம் எல்லாம் விவகாரத்திலோதான். அதனால இங்க ஜென்ரல்ல பராவித்யா அபராவித்யான்னு சொல்லுவோம். இங்க பராத் பரதரம் என்றாரு. பரான்னு ஒரு ஹையஸ்ட் தானே பராவித்யான்னு சொல்றது, அபராவித்யா ரெண்டா சொல்றோம். பட் இங்க அபரானே வார்த்தை இல்ல, பராத் பரதரம். இங்க எப்படி எடுத்துக்கணும்னா, அது பரான்னா இந்த இடத்துல அது லோயர் வித்யா, வியாபகாரிக சத்தியம் அப்படி எடுத்துக்கணும். அது கூட பிராதிபாதிக சத்தியமும் சேர்த்துக்கணும். ஆனா ரெண்டுக்கு மிஞ்சிறதுல பாரமார்த்திக சத்தியம் அதுதான் அர்த்தம். பராத் பரம். அதினு எது எப்பவுமே நித்தியம் ஆனந்தகரம், ஆனந்த காரகம். இது நினைச்சு இது ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மனசுதானே கவலை. மனுஷனுக்கு மனசு கொடுக்கப்பட்டது, அதனால இவன் கவலைப்படுவான். மனுஷன் இஸ் ஈக்குவல் டு மனசு இருக்கு இவனுக்கு, அதனால்தான் மனுஷன். இந்த அளவுக்கு மனசு வேறு ஜீவராசிகளுக்கு கிடையாது. ஆனா அது மனனம் பண்றதுக்கு மனசு கொடுத்தா இவன் கவலைப்படுறான் மனசு வச்சுக்கிட்டு. அதனால நான் இந்த விதமா
என்னுடைய ஸ்வரூபம் இது சொல்லி மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா எனக்கு ஆனந்த காரகம், ஆனந்தத்துக்கு காரணமாகும். ఇది ధ్యానిచ్చ பாத்தீங்கன்னா இப்படி தியானம் அనే வார்த்தைக்கு வந்துட்டாரு. வந்தேலோ ஆரம்பிச்சு இப்போ தியானம் பண்றாரு. அப்படி என்ன முதல்ல என்ன வந்தேன்னா ஐ கமிட் டு தட், நான் அதில் சரணடைவேன், அது எனக்கு வேணும், அது எனக்கு தெரியணும், அது சொல்லுவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அது நான் தானே தெரிஞ்சுவேன். முதல்ல நீ சூஸ் பண்ணிக்கணுமே, ஐ வாண்ட் தட், ஐ வாண்ட் டு நோ இட். புரியுதுங்க? அப்போ அதனால அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம். ஐ டிசைர் இட். இது டிசைர், இது ஆசிச்சதுக்கு அப்புறம், இது நீ உனக்கு கடிச்சு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் எந்த டிசைர் இருக்காது, எந்த டிசைர் இருக்காது. బృహదారణ్యతలో కొంచెం నాళ్ళకి మున్నాడి ரொம்ப அழகான ஒரு ப்ராசஸ் சொல்லப்பட்டு, காமரஹித, அதனால அவன் முதல்ல ஆத்ம காமஹ, ஆப்த காமஹ அப்படின்னு சொல்லி 3 ஸ்டெப்பை சொல்லியிருக்கு ப்ராசஸ். அதுக்கப்புறம் காமம் தானே, பட் ஆத்ம காமஹ, தென் ஆப்த காமஹ. அதனால இங்க ஆனந்த காரகம் தியாயேத் நித்தியம், நித்தியம் ஆனந்த காரகம் இல்ல நித்தியம் தியானம் பண்ணணும், அது நித்தியம் உனக்கு ஆனந்தம் கொடுத்துட்டே இருக்கும். எங்க இருக்குது? மேல சொன்னோம் சுவாத்ம சம்ஸ்திதம், இங்க நேர ஹிருதயம் அனு வராரு. ஹிருதயம் என்ன? உள்ளம். ஹிருதயாகாச மத்திய சம்ஸ்தம், இந்த ஹிருதயாகாசத்துல மத்தியத்துல இருக்கு. தியானத்துக்கு நமக்கு சூக்ஷ்மம், ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்துக்கு போறதுக்கு ஸ்தூல ஆகாசம் சொல்லுவோம் முதல்ல. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம ஆகாசம், அந்த சூக்ஷ்ம ஆகாசம் தான் இங்க ஹிருதயம்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கே இன்னொரு பேர் தஹராகாசம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சிதாகாசம், த கான்சியஸ் ஸ்பேஸ், அப்படின்னு சூக்ஷ்மத்துக்கு போறோம். இங்க அதேதான் ஹிருதயாகாச மத்தியஸ்தம். அது அங்க எப்படி இருக்கும்? ஹிருதயம்னா ஆத்துக்கூட ஹிருதயம்னு சொல்லுவோம். பட் ரமணர் சொன்னது போல் ஹிருதய குஹர மத்தியே. சரி, இந்த ஹிருதயம் சென்டர் ஆஃப் த ஹார்ட். ஹிருதய குஹரம்னா குஹ, உள்ள மத்தியில என்ன, அங்கிருந்துதான் மனசுக்கு, மனசு இங்கதான் இருக்கு. ஆக்சுவலி அக்கார்டிங் டு வேதாந்த சாஸ்திரம் மனசு இங்க இருக்கு. அதனால அங்க ஹிருதயம், அங்கிருந்து நாடிகள் எல்லாம் கனெக்ட் ஆகுறதுன்னு கூட இப்போ பிருதாரண்யத்துல பார்த்தோம். அந்தந்த நாடி ஒரு ஒரு வழியில அந்த ஜீவன் போகும்போது எந்த நாடி மூலமா போவான், அந்தந்த நாடிக்கு என்னென்ன கலர் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அது இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா ஹிருதயாகாச மத்திய சம்ஸ்தம், இது சுத்த ஸ்படிகம், ஒரு கிறிஸ்டல். கிறிஸ்டலுக்கு என்ன கலர் இருக்கு? இல்லை. ஜலத்துக்கு என்ன வர்ணம் இருக்கு? இன்னும் ஆகாயத்துக்கு என்ன வர்ணம் இருக்கு? ஜலமாவது அப்பப்போ தூரத்துல நீலம், கிரீனு, இல்ல நம்ம கார்பரேஷன் வாட்டர் நல்ல அழகா மல்டி கலர்ல வரும், இல்ல போர்வெல் இப்ப போட்டா சிலதெல்லாம். பட் சுத்த ஜலத்துக்கு என்ன கலர் இருக்கு? வர்ணம் இல்லாம வஸ்து இருக்க பாருங்க. வர்ணம் இல்லாம ஆகாரம் இல்லாம வஸ்து, இது வஸ்துன்னு சொல்லணும். இது ஆகாசத்தின் வஸ்துன்னு சொல்லணும். ஒரு வஸ்து அது எல்லாத்தையும் மிஞ்சி இருக்கப்பா. நிஜமான வஸ்து, வாஸ்தவமா எது அஸ்தி, அது வஸ்து.
மிச்சமெல்லாம் வஸ்து கிடையாது. வாஸ்து இல்லை, வஸ்து. நான் இந்த பிரம்மம் எப்படின்னு சுத்த ஸ்படிக சந்நிபம். இட் இஸ் கம்ப்ளீட்லி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. இதெல்லாம் இமேஜின் பண்ணி திரும்பி உள்ள ஒரு கிறிஸ்டல் இருக்குமோ நினைச்சுக்காருங்க. சரியா? நிர்குணம், நிராகாரம், நிரஞ்சனம், நிர்விகல்பம், நிர்விசேஷம் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு எக்ஸெக்டிவ் வேர்டு வந்து சுத்த ஸ்படிகம் சந்நிபம். அதனால அப்படி சொல்லி அந்த ஸ்படிக விஷயத்தினை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்றாரு. 159 ஸ்பாட்டிகே ஸ்பாட்டிகம் ரூபம் தர்ப்பணே தர்ப்பணோ யதா ததாத்மனி சிதாகாரம் ஆனந்தம் சோஹமித்யுத. சிவபெருமான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா டாக்டிஸ ஸ்லோலி எனக்கு எட்டு கொண்டு வந்துட்டாரு. முதல்ல குரு வந்தே அன்னாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து குருவனே பதம் எடுத்துட்டாரு, பராத்பரம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இப்போ வந்து அகமனை வந்துட்டார். அதை வச்சுக்கிட்டுதான் தைரியமா நான் வந்து எல்லாத்தையும் முதல்ல இருந்து அகம் என்னை பத்தி இது எல்லாம் யாரோடைய கதைகள் இல்ல. என்னமோ சார் நீங்க சொல்லிட்டே இருங்கோ, அந்த வார்த்தை இந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு சொல்லிட்டீங்க. இத தியானம் பண்ணணும். அழகான ஒரு பிரக்கிரியை கொடுக்குறாரு பாருங்கோ. என்ன தெரியுமா? ஒரு ஸ்பட்டிகம் இன்னொரு ஸ்பட்டிகம்ல பார்க்க முடியுமா? ஸ்பாட்டிகே ஸ்பாட்டிகம். அது கிறிஸ்டல், இது கிறிஸ்டல். கிறிஸ்டல் கிட்ட போய் ஒரு ஸ்பட்டிகத்தை கிட்ட இன்னொரு ஸ்பட்டிகம் வச்சா அது பியூர், இது பியூர் தான். ஒருவேளை அந்த ஸ்பட்டிகத்துக்குள்ள இந்த ஸ்பட்டிகத்தை பார்த்தது போல். சார் முதல்ல ஸ்பட்டிகம் எங்க சார் கிடைக்கிறது? அது ஏதோ கஷ்டப்பட்டு அது ஏதோ படிகம், அது இல்லை, ஆலம் இல்லை, ஸ்பட்டிகம் கிறிஸ்டல். அது ரொம்ப காஸ்ட்லின்ற சார். கிறிஸ்டல் மாலைன்னா ரொம்ப கஷ்டம். கிறிஸ்டல் அந்த கொஞ்சம் சிவலிங்கம் இப்படி கொடுங்க அப்படின்னா ரொம்ப விலை சொல்றாங்க. சரி வேண்டாம், கஷ்டப்படாது. உங்க வீட்டுல இருக்கிறதே சொல்ற எக்ஸாம்பிள். கண்ணாடிக்குள்ள கண்ணாடி பார்த்து போலன்ற பாருங்க எக்ஸாம்பிள். தர்ப்பணே தர்ப்பணம் யதா. ஒரு கண்ணாடி முன்னாடி இன்னொரு கண்ணாடி வைங்கோ. நம்ம அப்படி வைப்போம், நம்ம போட்டோ எல்லாம் எடுத்துக்குவோம். பின்னாடி கண்ணாடியில பின்னாடி ஜடல்ல வரணும். அந்த ஆமா ஆமா அவருக்கு தனி போட்டோ எடுக்கணும், போட்டோகிராஃப் அதெல்லாம் பார்க்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நமக்கு உள்ள கண்ணாடியில தெரியுற வஸ்துகளை தான் முக்கியமா தெரியுது, கண்ணாடின்னு மறந்துடும். எக்ஸாக்ட்லி லைக் தட். கண்ணாடின்னு மறந்தது போல் என்ன நான் மறந்துட்டேன். இமேஜின் பண்ணி பாருங்க. நீ அதுக்குள்ள வராம சப்போஸ் கொஞ்சம் தூரம் அங்க ஒரு கண்ணாடி தெரியல, முடியுமா? நீ கண்ணாடி அறையிலோ ஒரு அளவுக்கு பண்ணலாம். ஆனா நான் அங்க உள்ள போனாவே பிரச்சனை. ஏன்னா நானே ஆயிரம் தெரிவேன் முதல்ல. பட் இமேஜின் பண்ணு அனுப்போ. இல்ல சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வேணும்னு வீட்டுல பண்ணிடும். இந்த கண்ணாடி முன்னாடி இந்த கண்ணாடி வச்ச நீ என்ன பார்ப்பேன்? இது சின்னதா, இதோட ஃப்ரேம் இந்த கலர் அந்த ஃப்ரேம் அது பார்க்க கூடாது. எக்ஸாக்ட்லி அந்த கண்ணாடி, இந்த கண்ணாடி மிடில் பார்ட், இந்த மிடில் பார்ட் பார்த்து என்னதான் தெரியும்? அது ஒண்ணுக்குள்ள இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி பல 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 எவ்வளவு பல அன்லிமிட்டெட். ஆனா நிஜமா ஏதாவது இருக்கும்? இருக்கிறது ஒரு கண்ணாடி ஆக்சுவல். அதே போலதான் இங்க பிரம்மம் ஒண்ணு வந்து இதோ இந்த உட்கார்ந்து இருக்க பாரு இத்தனை கண்ணாடி. இதெல்லாம் கண்ணாடி தான். சில வாட்டி குடம்னு சொல்றோம், இதெல்லாம் குடம். குடம்
அந்த குடத்துக்குள்ள மனசன ஜலம் இருக்கு. அந்த மனசன ஜலத்துல చైతన్యం ప్రకాశిస్తుంది. స్ఫాటికే స్ఫాటికం రూపం దర్పణే దర్పణం యథా எப்படியோ அதுபோல் ததா ஆத்மனி சிதாகாரம் ஆனந்தம். இப்போ உதாரணம் திருஷ்டாந்தம் சொல்லியாச்சு, தாஷ்டாந்தம் இப்ப என்னன்னா அதே போல் ததா ஆத்மனி அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ள இல்லைன்னா இங்க மனசு ஆத்மனி அనే பதம் மனசுக்குள்ள சிதாகாரம் சித் ஆகாரம் அதுக்கு ஆகாரம் இல்லை ஆனா சிதாகாரம் கான்சியஸ்னஸுக்கு ஆகாயத்துக்கு ஆகாரம் இல்லைன்னு சொன்ன கான்சியஸ்க்கு எங்கதான் ஆகாரம் இருக்கு? ஆகாரம்னு உருவம் இருக்க போறது, பட் அது சிதாகாரம்னு சொன்ன கான்சியஸ் ஃபார்ம் இல்லை, கான்சியஸ் ஃபார்ம்னு சொல்லணும். ஆனா சிதாகாரம் அது ஆனந்தம், பிளிஸ். சஹ அகம் இதி உத இப்படின்னு சொல்லி எந்த ஒரு இங்க ஒரு பிரயோகம் உத అనేది நேத்து கூட வந்தது, அங்க அர்த்தம் வேற. ஒரு சந்தேகம் இல்லாம అది నాందా మహావాక్యం. సోహం అనేది అహం సహ సహ అహం అనేది అహం பிரம்மாஸ்மியே. ஆனா உபனிஷத்துக்கள் பொதுவா இந்த சோகம் அనే வார்த்தைன்னு உபயோகப்படுத்தாது, வேற விதமா சொல்லும். பட் அது ஒரு மகா வாக்கியம். இந்த அகம் பிரம்மாஸ்மிக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து சோகம் சோகம் சஹ அகம் ஐ ஆம் தட் அப்படின்னு. இது இத்தி உத அது கரெக்ட், அது அப்படியே சந்தேக ரஹிதமானது இப்படி பாவிக்கணும். நானும் பாருங்க என்கிட்ட வந்தாச்சு, அகம் நானு என்கிட்ட வந்துச்சு. அதனால ஒர்க் பண்ண வேண்டியது இங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இங்க. என்ன மனசு மேலதான், என்ன பத்தி தான், எனக்காகதான், என்னிலேயே என்னாலேயே விசாரிக்க. இங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன விசாரணா. அதனாலதான் தத்துவ விசாரணா, பிரம்ம விசாரணா, ஆத்ம விசாரணா, நான் யார் விசாரணா அது பண்ணணும் என்ற சோகம் இது சஹ அகம். வெரி ரொம்ப கிளியரா மகா வாக்கியம் சொல்லிட்டாரு. சுத்தி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். அந்தந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கு. அதுதான் நிரந்தர தியானம். கண்ணு மூடினான் எத்த எத்திர மனோயாதி யாதி தத்ர தத்ர சமாதய. இந்த சுத்த ஸ்படிகம் ஸ்பாட்டிகம் ஸ்ரீ ருத்ரனுடைய தியான ஸ்லோகத்துல இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. சிவன் பத்தி தியானம் சொல்லும்போது शुद्ध स्फटिक संकाशं त्रिनेत्रं पंचवक्त्रकं गंगाधरं दशभुजं सर्वाभरणभूषितं नीलग्रीवं शशांकांकं नागयज्ञोपवीतिनं व्याघ्रचर्मोत्तरीयं च वरेण्यमभयप्रदं कमण्डलवक्षसूत्राणां धारिणं शूलपाणिनं ज्वलन्तं पिङ्गलजटाशिखामुद्योतधारिणम् अमृतेनाप्लुतं शान्तं दिव्यभोगसमन्वितं दिग्देवता समायुक्तं सुरासुरनमस्कृतं दिव्यं च शाश्वतं शुद्धं ध्रुवमक्षरमव्ययं सर्वव्यापिनमीशानं रुद्रं वै विश्वरूपिणम्. அழகான தியான ஸ்லோகம். இன்னும் வேற இருக்கு, அது சொல்லி கடைசியில் சுத்த ஸ்படிக சங்காசம்
त्रिनेत्रं पञ्चवक्त्रकं शुद्धस्फटिकम् शुद्धज्ञानैकमूर्तये शुद्धस्फटिकम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे பாருங்க இந்த ஸ்பாட்டிகம் சுத்த ஸ்படிக சங்காசம் ஸ்பாட்டிகம் கிறிஸ்டல் பியூர் பியூரிட்டி சுத்தம் ஆத்மல அசுத்தி கிடையாது ஆத்மனை சுத்திப்படுத்த வேண்டியதில்லை அதனால நீ அந்த சுத்தமான பூர்ணமான ஆத்மானை நீ உணர்ந்தா என்ன உனக்கு இந்த லோகத்துல அந்த இது மனசு அசுத்தி இது லோக்கல் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உனக்கு அப்படின்னா இந்த ஞானி ரொம்ப அசுத்தமா இருப்பாரு அப்படி இருக்க மாட்டாரு ஆனா அப்படி இருக்கிற ஞானிகளோடு இருந்தாங்க பாகவதத்துல கதையெல்லாம் சிலது பார்த்தா அவங்களுக்கு குளிக்கவே மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கு பட் அவங்களும் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கக்கூடாது சரியா யோகிகள் கூட சில பேர் அப்படி இருக்காங்க இந்த முடிவுல வச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்கன்னா அழுக்கழுக்க அப்படி இருக்கு எப்படி குளிக்க முடியுமா என்ன குளிப்பாரு எப்படி என்னன்னு தெரியல அப்படி நிறைய பேர் அவங்க அவதூத ஞானிகளை அவங்களின் சமாஜத்துல நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கக்கூடாது பட் தட் ஸ்டேட் இஸ் பாசிபிள் ரிஷபதேவன் சரித்திர பார்க்கும்போது பாகவதத்துல அப்படி இருக்கு நாம திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகளின் பத்தி சொல்லும் போது அப்படிதான் இருக்கும் சில பேர் இன்னும் அப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அன்னைக்கு பார்த்தது மாதிரி இவங்க யோகிகள் அசுத்தியா இருக்கிறதுனால அவங்க இடம் துர்கந்தம் வராது வெளியில பாக்குறதுக்கு அசுத்தமா இருப்பாங்க தவிர துர்கந்தம் வராது சரி நமக்கு இங்க சுத்த ஸ்படிக சங்காஷ திரிநேத்திரம் சரி அடுத்த ஸ்லோகம் அங்குஷ்டமாத்திரம் புருஷம் த்யாயேத் அங்குஷ்டமாத்திர புருஷம் த்யாயேத் அப்படி வர அங்குஷ்டமாத்திர புருஷம் த்யாயேச்ச சின்மயம் ஹ்ருதி தத்ர ஸ்புரதி யோ பாவஹ ஸ்ருணு தத் கதயாமி தே அம்பாள் பார்வதிக்கு நடுலோ நல்லா கேக்குறியா சுருணு பாரு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன் மேலும் சுருணு அது சொல்றேன் என்னது ரெண்டு இடத்துல சுவாத்ம சம்ஸ்திதம் அப்புறம் ஹிருதயாகாசம் சொல்லியாச்சு மத்தியஸ்தம் இப்போ நேர அந்த சென்டர் ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உபனிஷத்துகள் சொல்ற ஒரு எக்ஸ்பிரஷன் அங்குஷ்ட மாத்திர புருஷ இது எப்படி பாவிக்கணும்னா ஆக்சுவலி நம்ம ஹார்ட்டுக்குள்ளாம இப்படிதான் இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்குமா அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு வெளியில அது மசில் அதெல்லாம் சேர்த்து அப்படி இருக்கு உள்ள அதனால இந்த ஹார்ட்டுக்குள்ள ஸ்பேஸ் இவ்வளவு அப்ப என்னாச்சு ஒரு தம்பு உள்ள இருக்கு அதனால இந்த ஹிருதய மத்தியத்துல அங்குஷ்ட மாத்திரம் இவ்வளவு குட்டி அவ்வளவு குட்டிய ஏன் பாப்போம் அவளை குட்டிய பண்ணிட்டீங்க இப்பதான் பெருசு பெருசுன்னு சொன்னீங்க உனக்கு தியானம் பண்றதுக்கு ஈஸியா சுகதேவர் பரீட்சத்துக்கு முதல் கிருஷ்ண கதை சொல்லுவான்னு இவரு கேட்டா அவரு நேர விஸ்வரூப தியானம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பரீட்சத்துக்கு சுவாமி எப்படி உலகம் எல்லாம் கடவுள் அப்படி பாருன்னு சொன்னா கொஞ்சம் கீழே இறங்குவாங்க எனக்கு அப்புறம் வேற இந்த ஹிருதயம் இதே தான் நிறைய இடத்துல பல உபனிஷத்துல இந்த குட்டி இந்த வரல்னால வாமன
திஷ்டதன்னு சில இடத்துல வாமனம்னா குட்டி குள்ள வாமனாவதார குள்ளமா இருக்கல்ல, அதனால அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் மத்தியே தியாயேத் அவ்வளவு சொல்லி தியானிக்கணும். எப்படி தியானிக்கணும்? என்ன உருவம் இவ்வளவு? பரீட்சித்த அவங்க அம்மாவுடைய வயசுல இருக்கும்போது அவனை சுத்தி இவ்வளவு சைஸ் தான் மகாவிஷ்ணுன்னு பார்த்தேன். அழகான தேஜஸான சங்க சக்கர கதாபத்மங்கள் அந்த குட்டி அது அப்படியே உடம்பு சுத்தி அப்படி ரவுண்ட் அடிக்கிறது, காப்பாத்துறது, அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளே டாய் கடிச்சிச்சு இவனுக்கு. அதனால அதுக்கப்புறம் இந்த டாய் தான் எனக்கு வேணும்னா எங்க அது எங்க எங்க எங்கன்னு கேட்கிறா. இவன் எங்க இருக்கு எங்க எங்க என்ன அது கேட்டுறதுனால எங்க எங்கன்னு பரீட்சை பண்றான். எங்க இங்க இது. அதனால அவனுக்கு பரீட்சத்தின் பேர் வச்சுட்டாங்க. சர்ச்சிங் ஃபார் இட். அங்குஷ்ட மாத்திரம் புருஷம் அயே அந்த அளவுக்கு அப்படி உள்ள ஹிருதயத்தை தியானிக்கணும். எப்படி அது ஹிருதயத்திலோ அங்குஷ்ட மாத்திரம் புருஷத்தனை புருஷன் வந்து இங்க ஏதோ ஆண் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அது பிரம்மம். அதனால்தான் ரமணன் இந்த ஹிருதய குஹர மத்தியான்னாரு. எக்ஸாக்ட்லி அதேதான். கேவலம் பிரம்ம மாத்திரம். அங்க என்னது? அஹமஹமிதி. அந்த உள்ள ஆத்மா அந்த அங்குஷ்டமா அகம் அகம் நான் நான் అనేది தொடர்ந்து தோணிட்டு చిన్మయం హృదిలో చిన్మయం అది பாருங்க. சின்மயம்னா கான்சியஸ்னஸ். அது அந்த அகம் நீ தோணுறத அதான் உனக்கு ரூபம் வந்துட்டு இருக்கு. ஏதோ என்ன இது இப்படி பாவிக்கிறது இப்படி நினைச்சுக்கிறது முதல்ல சிரமம். நம்ம இவ்வளவு நாள் எந்த இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணமோ அது ஈஸியா வரும். என்னோட முருகர்னு இவ்வளவு சின்ன முருகன் இங்க இருக்காருன்னு நினைச்சுக்கிறது ஈஸி. என்னோட குட்டி கிருஷ்ணன் இங்க இருக்காருன்னு நினைச்சுக்கிறது ஈஸி. ஆனா அது பண்ணும்போது அது சைதன்ய விக்கிரகமா நினைச்சுக்கோ. ஏதோ பொம்மை இல்ல. பரீட்சித்து பார்த்தது போல் கண்ணு மூக்கு முடி எல்லாம் அழகா கண்ணு சிரிக்கிறார் என்ன பார்த்து. அப்படியெல்லாம் சைத்தன்ய விக்கிரகமா பாவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைத்தன்யம் மொத்தம் ஒரு ஸ்பட்டிகம் போல ஆயிடும். ஸ்பட்டிகம் போல அது மொத்தம் ஒன்னாவே நானு கூட அது கூட ஒன்னாகி போய் மொத்தம் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் போல ஆகும். இதெல்லாம் தியானத்துல ஏற்படுற சில சின்ன சின்ன ஸ்டெப்ஸ். அது எதையும் பார்த்து ஏமாந்து கூடாது. இன்னைக்கு இப்படி காணப்பட்டுச்சு, இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, போயிடுச்சு, ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் வரல, ஒன்னும் போல. அதனாலதான் அங்க உனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கணும். எங்க போகு எங்க ரூபம் இல்லை. அப்படி ஆகும்போது ஆக்சுவலி எந்த ரூபமும் எந்த உடம்புடைய ஃபீலிங் இது எதுவுமே தேவையில்லாம நீ மறந்துடுவேன். எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறம் நிஷப்தம் மட்டும்தான். அது சூன்யம் கிடையாது. நிஷப்தம்னா நித்திய சாஸ்வத சைத்தன்யம் அது. அதனால இங்க தியாயேத் அண்ட் அது என்ன சின்மயமா இருக்கனே மறக்கூடாது. சின்மய வார்த்தை முதல்ல சொல்லிருக்காரு. அங்கே எப்ப நீ அப்படி தியானம் பண்றியோ தத்ர ஸ்புரதி தோணும். இட் ஷைன்ஸ், இட் ரிவீல்ஸ். யஹ பாவஹ அங்க என்ன தோணும், என்ன தோணணும். இல்ல நானே வாலண்டரிலி நினைச்சுக்கணும். அதை பத்தி நான் சொல்றேன் கேளுன்ற. பாத்தீங்கன்னா நான் தியானத்துக்கு வந்துட்டாரு, ஆத்ம தியானத்துக்கு வந்துட்டாரு, அகம் அநேதிக்கு வந்தோம். அந்த அகம் అనేది அங்க உனக்குதான் தெரியுது.
கண்ணு மூடினா ఏదేదో కానపడది బొమ్మ వరది పోరది మనసు విట్టుడుంగో நான் అనేది இருக்கா இல்லையா எனக்கு అనేది வராம பார்த்துக்கோங்க எனக்கு అనేది விட்டுட்டா மனசு கொஞ்சம் தூரமா இருக்கும் நான் அங்க எதையும் என்ட்ரி கிடையாது நான்ல என்ட்ரி கிடையாது எதுக்குமே எனக்கு என்னோடது அது ஏதாவது எக்ஸெக்ட் அந்த விபக்தி சேர்த்துட்டா சம்சாரம் ஆரம்பமா அர்த்தம் நான் அகம் அகம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் உணர்றதுக்கு டைம் ஆகிற வரைக்கும் சிவோகம் சிவோகம் அயாம் சிவன் இங்க அயாம் சிவன் போது எனக்கு சிவனு என்னோட சிவனு என்ன மேல சிவனு எதுவுமே கிடையாது அகம் சிவ அகம் சிவ முதல்ல அப்படி போ சப்தத்துக்கு அர்த்தமே வேண்டியதில்லை அப்புறம் அதனாலதான் நிர்வாண சக்தத்துல சிதானந்த ரூப சிவோகம் 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 ஜபம் போல் இல்ல பாவத்தோட வரணும் ஸ்பூர்த்தி ஸ்புரணம் ஸ்புரதி ஸ்புரதி ஹிருத் ஸ்வயம் பரமபூர்ணசத் உபதேச சாரத்துல ஸ்புரதி பூர்ணசத் ஸ்புரதி ஹிருத் பூர்ணசத் சுருணு அந்த என்ன பாவம் அங்க ஸ்புரணமாகணும் இல்ல நீ வாலண்டரியில நீ அந்த பாவத்தை உருவாக்கலாம் முதல்ல உருவாக்கணும் இது எல்லாமே கூட பிரம்மாபியாச நிதித்தியாசனம் விற்த்திதாதே பிரம்மாக்கார விற்பி நிதானம் பிரம்மா பிரம்மா பிரம்ம அதுவும் அதுக்கு இவ்வளவு சொன்னோம் இல்லையா நித்தியம் ஒரு தாட் த லெட் இட் பி தேர் பூர்ணம் அதுல நீ நஷ்ட போல ஒன்னும் என்ன அதான் சொன்னனே எனக்கு எனக்கு நான் அது எதுவுமே கொண்டு வராம இருந்தா தப்பிச்சுக்கிட்டோம் அது வரும்போது எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு அந்த நெகேட் பண்ணணும் அவளை கொஞ்ச நாள் பண்ண வேண்டியிருக்கு அது பழகி சகஜமாயிடுச்சுன்னு நீ கண்ணானும் பண்ணேன்னு கண்ணு திறந்தானு கண்ணு நித்தியம் அதுல இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் பார்வதி கேளுன்னு சொல்லி 161 வந்து இந்த அங்குஷ்ட மாத்திரம் பத்தி கட்டோபனிஷத்துலயே 3 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த வார்த்தை வருது ஓகே பக்கத்துல 2 இன்னொரு சாப்டர்ல வரும் அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்திய ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு சொல்லி ஈசானம் பூத பவ்யஸ்ய ந ததஹ விஜுகுப்சதே இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனும் அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷா அது வந்து நான் தான் என் ஹிருதயத்தில் நானாவே இருக்காது இதுக்கு அப்புறம் அதுக்கு கடந்து போன காலம் வரப்போற காலம் இப்படிப்பட்ட எந்த காலமும் பிரச்சனை வேதம் இல்லை அது தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு காலத்துக்கு கட்டுப்பட்டு நாசனமா போற இந்த சரீரம் பத்தி எனக்கு கவலை இல்லை ஏதத்வை தத் இதுதான் சத்தியம் இந்த ஏதத்வை தத்துன்னு 4-5 ஸ்லோகங்களுக்குள்ள கடைசியில் அதே வரும் ஏதது வை தத் இதுதான் அது திஸ் இஸ் ட்ரூத் அப்படின்னு அங்குஷ்ட மாத்திர புருஷா ஜோதிரிவா தூமக ஒரு லைட் போல் இங்க அது ஈசானோ பூதபவ்யச்ச ச ஏவாத்ய ச அங்கே சொல்லி திரும்பி ஏதத்வை தத் இப்படி 3 ஸ்லோகங்கள் அங்குஷ்ட மாத்திர புருஷ அந்தராத்மா இதெல்லாம் வரும் இது வெரி காமன் வேர்டு உபனிஷத்துல அங்கே உபயோகப்படுத்துறது சரி 161 அஜோஹமரோஹம் ச ஜனாதி நிதனோ ஹ்யஹம்
अविकारश्चिदानन्दः यणीयान् महतो महान्. எதுக்கு சுத்தி சுத்தி பீட்டிங் அரவுண்ட் த புஷ்? உனக்கிட்ட வந்தாச்சு. அதனால இங்க வெரி ஸ்ட்ரெயிட் கிளியர்லி அகம் அஜஹா சிவோகம் சிவோகம்னு சொன்னது போரும் அஜோகம் பிறப்பில்லாத நான் பிறப்பில்லாத நான் பிறக்கவே இல்லை. இது சொல்லிட்டே இருந்தா ஒரு 100 வாட்டி இந்த சரீர பிரச்சனை போயிடும். நான் பிறக்கவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை. எல்லாரையும் சொல்லக்கூடாது வெளியில பைசா என்னடா 70 வயசு வந்து அடி என்ன சீப்பா கொண்டு போகணுமா? நான் பிறக்கவே இல்லை. சிவபெருமான் சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. வேதாந்த உபனிஷத்துக்கு சிவபெருமான் சொல்றாரு, புராணத்துல சொல்றாரு, அம்பாளுக்கு சொல்றாரு. அஜஹ அகம், நான் பிறக்கவே இல்லாதனால அமரஹா அகம், மரணம் இல்லா எனக்கு மரணமே இல்லை, மரணமே இல்லை, சாகவே மாட்டேன். அமரஹா அகம் ச அன். அது மட்டும் இல்லை, உண்மையா சொல்லணும்னா அநாதி நிதனஹா. இந்த ஹி என வார்த்தை 2 இடத்துல ஹி என்ன கூட இண்டீட் உண்மையா சத்தியமா சொல்லணும்னா எம்பசைஸ் பண்றது 2 வாட்டி உபயோகப்படுத்துறாரு. ஹி அநாதி நிதனஹா ஹி அகம் 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 வார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த பேர் வருது இல்லையா, அநாதி நிதனோ தாதா விதாதா தாதுருத்தம. அநாதி நிதன அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி அஜஹா அமரஹான்னு சொல்லிட்டு போதும், அதுன்னு இன்னொரு வார்த்தை சொல்லி அநாதின்னா பிகினிங்லெஸ், தேர்ஃபோர் எண்ட்லெஸ். தட் மீன்ஸ் வாட்? பர்த் இல்ல டெத் இல்லைன்னு. அநாதி நிதனானே ஃப்ரேஸ் 2 சேர்த்துட்டா பிகினிங்லெஸ், தேர்ஃபோர் எண்ட்லெஸ் அப்படின்னு டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அது மட்டும் இல்ல, மேல சொன்னாரு திரும்பி விட அவிகாரக, இந்த அகம் சேர்த்துக்கணும். அகம் எனக்குள்ள ஒரு விகாரமும் கிடையாது. இது சொல்லிட்டு இருக்கும்போது உங்க மனசு வந்து எவ்வளவு நேரம் சொல்லுவேன், டைம் ஆயிடுச்சு 7 மணி, டாக்ஸி வந்து நிக்கிறதுன்னு சொல்லும். நீ இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன். நைபரைசேஷன், கீப் த மைண்ட் எவே, தனியா வச்சு. நைபரைசேஷன் தெரியுமா? பக்கத்து வீடு, மைண்ட் பக்கத்து வீடு, என வீட்டுக்கு சம்பந்தப்பட்டில்லை. அவிகாரக அகம், அகம் சேர்த்துக்கோங்க. சிதானந்தா அகம், உண்மையா அணியான் அகம். I am very very subtle. சூக்ஷ்மாதி சூக்ஷ்மதரம் நித்யம் தத்வமேவ தத். கைவல்யோபனிஷத். அதேபோல் மகதோ மகான், நான் அளவில்லாத எல்லை இல்லாத. மகதோ மகான் பிக்கர் தேன் த பிக்கெஸ்ட், ஸ்மாலர் தேன் த ஸ்மாலெஸ்ட். நானேதான் சைத்தன்யமா சின்ன எல்லாத்துலயும் இருக்க, இருக்க எல்லாமே நானாவாத இருக்கு. இதனிங்க ஞானம். இதுக்குதான் நம்ம பக்தி செஞ்சாலும் கர்மம் செஞ்சாலும் புரியுதா? இன்னும் அழகா சொல்லுவார். இன்னும் 5 ஸ்லோகம் இருக்கு, அது அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.